வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. ஸோ டெட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இருக்கிற டைம்ல நீங்க படிச்சது எல்லாத்தையும் தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா படிக்காதது ஒரு பக்கம் இருந்தாலும் படிச்சதே நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே இதுவா அதுவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் அது வந்து நம்மளோட மனத்துல நல்லா பதியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் தமிழுக்கான ஃபைனல் ரிவிஷன்ல 8th ஸ்டாண்டர்ட்ல பயிற்சி வினாத்தாள் 10 தாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா இது எல்லாமே எக்ஸாம் பர்பஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா இதை நான் நடத்தும் போது இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எக்ஸ்ட்ராவும் இப்ப நான் சுத்தமா படிக்கவே இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நம்மளோட இந்த ரிவிஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பா ஒரு தமிழ்ல ஒரு 30 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டினாவது இதுல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரிலேட்டடா ஏதாவது சஜஷன் இருந்தாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பயிற்சி வினாத்தாள் 10 ஓகேங்களா? ஸோ படிக்கல அப்படின்னா தயவு செஞ்சுட்டு வந்துட்டு பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இப்போ பயப்படுத்தினால ஒன்றும் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்துடும் இல்லை டஃபா வந்துடும் அப்படின்ற ஒன்றுலாம் கிடையாது. ஆல்ரெடி எல்லாமே இதுவும் ஆயிடுச்சு. ஸோ பயம் அப்படின்றத ஒன்று மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க. எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? 7 நரம்புகளை கொண்ட நரம்பு கருவியின் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. வீணை. அதாவது இதை நான் நிறைய இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிலேட்டடான லெசன் தாங்க இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன், நிறைய கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதை பத்தின கொஸ்டின்கள் கண்டிப்பாக இருந்திருக்கு. அதனால இதை பத்தி நிறைய நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 7 நரம்புகளை கொண்ட நரம்பு கருவி எதுனா வீணைன்னு சொல்றாங்க. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்த ஒரு வகை வீணையோட பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா பரிவாதனி. இதை இப்படியும் கேட்கலாம், இல்லைன்னா பரிவாதனி என்னும் ஒரு வகை வீணை யாருடைய காலகட்டத்தில் காணப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். யாருடைய காலம்னு சொல்றாங்கன்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனுடைய காலத்துலதான் ஒரு வகையான வீணை, அந்த வீணையோட பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா பரிவாதனி. இந்த வீணை வந்து இருந்ததுன்னு சொல்றாங்க. வில்லை போன்று வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவிக்கு பேர் என்னன்னா யாழ். சரிங்களா? வில்லை போன்று வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவிக்கு பெயர் என்னன்னா யாழ். அதிலே மிக பழமையான யாழ், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 யாழ் சொல்றாங்க, ஒன்னு பேரி யாழ், இன்னொன்னு செங்கோட்டி யாழ். இது ரெண்டுமே யாழ்ல மிகவும் பழமையான யாழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க, நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை நரம்புகளை உடையது? யாழ்ல வந்து அந்த நரம்புகள்லாம் இருக்குன்னு சொல்றோம். அதுல அந்த நரம்புகளை வைத்து அதோடைய பெயர்கள் வந்து மாற்றம் அடையுதுன்னு சொல்றாங்க. 21 நரம்புகளை கொண்டது என்னன்னு சொல்றாங்கன்னா பேரியாழ். அதுவே 19 நரம்புகளை கொண்டது என்னன்னா மகர யாழ். அது எந்த வடிவத்துல இருக்குன்னு சொல்றாங்கன்னா மீன் வடிவமுடைய ஒரு யாழ் தான் இந்த மகர யாழ். அடுத்து 14 நரம்புகளை கொண்டது எதுனா சகோட யாழ். சரிங்களா? சகோட யாழ். இந்த 3 யாழ்களுக்கும் எத்தனை நரம்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வரிகள் கொடுத்துட்டு இது எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும் பழம். அதாவது முழவு அப்படின்றது ஒரு இசைக்கருவி. அதை பத்தி எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா புறநானூறுல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நம்ம முரசுடைய வகைகள் பார்க்க போறோங்க. 3 வகை முரசுகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு என்னன்னு சொல்றாங்கன்னா படை முரசு, இன்னொன்னு கொடை முரசு, இன்னொன்னு மணமுரசு. சரிங்களா? படை முரசு, கொடை முரசு, மணமுரசு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இவங்க போருக்கெல்லாம் போகும்போது அந்த படையை திரட்டிட்டு போறதுக்கு ஒரு முரசு வச்சிருக்காங்க. அடுத்து இந்த கொடை அழிக்கிறதுக்காக ஒரு முரசு வச்சிருக்காங்க. இன்னொன்னு திருமணத்தப்ப வாசிக்கப்படுற ஒரு முரசு. அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 3 வகை முரசுகள் இருந்தன. அடுத்தது தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். சரிங்களா? 36 வகையான முரசுகள் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்பாங்க, சிலப்பதிகாரம். அடுத்தது மத்தளம். இந்த மத்தளத்தை மத்து கூட்டல் தளம் அப்படின்னு பிரிச்சது யாருன்னு சொல்றாங்கன்னா அடியாருக்கு நல்லார். இந்த மத்து அப்படின்றது என்னன்னா அந்த மத்தளம் வாசிக்கும் போது வர இசை இருக்கு இல்லையா, அந்த இசைக்கு பேர் தான் மத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மத்தளம மத்து கூட்டல் தளம் அப்படின்னு பிரித்து கூறினது யாருன்னா அடியாருக்கு நல்லார். அடுத்தது மாக்கான் முரசம் என குறிப்பிடும் நூல் எதுனா மதுரை காஞ்சி. முரச வந்து மாக்கான் முரசம் அப்படின்னு குறிப்பிட்ட நூல் எதுனா மதுரை காஞ்சி. அடுத்தது வரிகள் கொடுத்துட்டு தான்
கேக்குறாங்க. அதாவது ஓதை சொல்லின் பொருள் என்ன, வெறி சொல்லின் பொருள் என்ன, இதெல்லாம் இது வந்து நம்மளுக்கு மீனிங்ஸ்ல கேட்பாங்க இல்லையா. ஓதை அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஓசை. அதே மாதிரி வெறி அப்படின்ற சொல் பொருள் என்னன்னா அஞ்சி. சரிங்களா. அடுத்து தகடூர் அப்படின்றது ஒரு ஊருடைய பெயரு. அந்த ஊர் வந்து இப்போது என்ன பெயர்ல அழைக்கப்படுகிறதுனா தர்மபுரி. இதுதான் மருவு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. சரிங்களா. மருவு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல ஒரு பேர் இருந்திருக்கும், கால வழக்குல அந்த ஊரோட பெயர் மருவி மருவி அது வந்து வேற பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. இப்ப கும்பகோணம் எடுத்துட்டீங்கன்னா குடந்தை அப்படின்னு இருந்தது, அது வந்து இப்ப கும்பகோணமா மாறி இருக்கலாம். அதான் மருவு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த தகடூர் அப்படின்றது வந்து இன்றைய பேர்ல என்னன்னு அழைக்கப்படுதுன்னா தர்மபுரி அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது இந்த மழைச்சோற்று நோன்புனா என்ன அப்படின்றத இதுல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா. பஞ்சம் ஏற்படும் காலங்கள்ல சிற்றூர்ல வாழ்ந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீடா சென்று உப்பில்லாத சோற்ற ஒரு பானையில வாங்கி ஊர் பொது இடத்துல வச்சு அச்சோற்ற பகிர்ந்து உண்பர். இந்த நிகழ்வுக்கு பேர் என்னன்னா மழைச்சோற்று நோன்பு. அதாவது மழையே இல்லாம பஞ்சம் ஏற்படும் போது இந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து கடவுள் வந்துட்டு அருள் புரிவாரு, மக்கள் இவ்வளவு துயரத்துல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மழை அளிப்பாரு அப்படின்ற காரணத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு நோன்புக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மழைச்சோற்று நோன்பு. அடுத்து தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா கௌரன். சரிங்களா. இந்த மாதிரி நூல்கள்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. எந்த நூலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்ன கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த வன்புகழ் மூவர் யார் யாருன்னா இந்த சேரர் சோழர் பாண்டியர் மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அவங்களுடைய ஆட்சி வந்து தமிழகத்தை ஃபுல்லா பரவி இருந்தது, அவங்க ஆண்ட இடம் தான் தமிழகம் அப்படின்ற மாதிரி தொல்காப்பியர் வந்து இந்த வரிகள்ல குறிப்பிட்டிருக்கிறதா சொல்றாங்க. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு. இதுல இந்த மூவர் யாருன்னு நம்மளுக்கு கேட்கலாம். சோ இந்த வரிகளை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மூவேந்தர்கள் செய்திகள் பற்றி இடம்பெற்றுள்ள நூல்கள் என்னென்ன, மூவேந்தர்களை பற்றி இடம்பெற்றுள்ள நூல்கள் என்னென்ன இப்ப தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் என்னென்ன நூல்கள்னா வால்மீகி எழுதிய ராமாயணம். இப்ப தமிழ்ல தான் வந்துட்டு கம்பர் எழுதியிருக்காரு, ஆனா வால்மீகி வந்துட்டு அவர் எழுதின ராமாயணம் அதை தழுவிதான கம்பராமாயணம்னு தமிழ்ல எழுதியிருப்பார். அந்த ராமாயணத்திலே மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து மகாபாரதம் எழுதுறது வியாசர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. சோ அவருடைய நூல்களையும் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்பு இருக்கு. அடுத்தது அர்த்த சாத்திரம், அடுத்த அசோகர் கல்வெட்டு. எந்த கல்வெட்டுல இருக்குன்னு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். மூவேந்தர் செய்தி பற்றி இடம்பெற்றுள்ள கல்வெட்டு எதுனா அசோகர் கல்வெட்டு. இதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்து நம்ம மூவேந்தர்களை பற்றின அதுல குறிப்பா சேரரை பற்றிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். சேரர்களின் நாடு என்னன்னு சொல்றாங்கன்னா குடநாடுன்னு சொல்றாங்க. அவருடைய தலைநகரம் எதுனா வஞ்சி. குடநாடு வஞ்சி. மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்ததுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த குடநாடு, சேரர்களின் நாடு. அதை இப்போது என்ன பேர்ல அழைக்கிறாங்கன்னா கருவூர். சரிங்களா. இப்போ வந்து கருவூர் அப்படின்னு சொல்றாங்க. சேரர்களுடைய துறைமுக பட்டினங்கள் என்னென்னு சொல்றாங்கன்னா தொண்டி, முசிறி, காந்தருள். இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு இது யாரு காலத்துடைய துறைமுகம் அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பாருங்க. சேரர்களுடன் கொடி என்னன்னா விற்கொடி. அதாவது வில்லு இருக்கும். சரிங்களா. அதுதான் அதை சேர்த்து எழுதும்போது விற்கொடி அப்படின்னு இருக்கும். வில்ல வச்சிருக்க கொடி. அடுத்தது வந்துட்டு பூ வந்து பனம்பூ. கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யாருன்னா சேரர்கள். அது கட்டா இருக்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க, நான் மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃபைன். சோ கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யாருன்னா சேரர்கள். சேரர்களின் துறைமுகம் 3 துறைமுகம் பார்த்தோம்ல, அதுல சிறப்பு வாய்ந்த துறைமுகம் எதுன்னு கேட்டாங்கன்னா முசிறி தாங்க. முசிறியில் இருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டவன. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எது ஏற்றுமதி செய்யப்பட்டது, எது இறக்குமதி செய்யப்பட்டது. இது மேக்சிமம் இது ரெண்டுமே எதுல கேட்பாங்கன்னா இந்த கூற்று காரணம் இல்ல கூற்று 1 கூற்று 2ன்னு கொடுத்துட்டு இதெல்லாம் ஏற்றுமதி ஆச்சு, இதெல்லாம் இறக்குமதி ஆச்சு, இது சரியா தவறா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதெல்லாம் ஏற்றுமதி ஆச்சுன்னு பாருங்க. மிளகு, முத்து, யானை தந்தம், பட்டு, மணி. இதெல்லாம் நம்ம நாட்டுல இருந்து பிற நாடுகளுக்கு முசிறி அந்த துறைமுகத்துல ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். எது மிளகு, முத்து, யானை தந்தம், பட்டு, மணி. அதே மாதிரி பிற நாடுகள்ல இருந்து நம்மளுக்கு இறக்குமதியான பொருட்கள் என்னன்னா பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலை பாடமைந்த ஆடைகள், பவழம், செம்பு, கோதுமை. இது எல்லாமே பிற நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து மீனோடு நெற்குவையி மிசையிம்பியின் மனை மரக்குந்து. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. புறநானூறு.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, நெல்லும் உப்பும் நேரே உள்ள நீர் என்னும் குறிப்பிடும் நூல் எதுன்னா அகநானூறு. அதாவது அந்த காலத்துல வந்து நெல்லையும் உப்பையும் சரிசமமா பார்த்தாங்க. அதாவது நெல்லுக்கு வந்து எந்த அளவு மதிப்பு கொடுக்குறாங்களோ அதே அளவு உப்புக்கும் வந்து மதிப்பு கொடுத்தாங்க அப்படின்ற சொல்றதுதான் இந்த அகநானூர்ல இந்த வரிகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறதா சொல்றாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் தான் எதுனா நீலகிரி. இந்த மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது குடநாடிக்கு ஒரு இது கொடுத்தாங்களே, எங்கேயும் இருக்கிற இடம் தான் குடநாடுன்னு. அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் ஒரு இடத்திற்கு பேர் தான் என்னன்னா நீலகிரி. இப்ப பாருங்க, கோயம்புத்தூர் இதோடைய கோவம்பத்தூர், இதுல இருந்து தான் இந்த கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு இது ஊரோட பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த கோவம்பத்தூர் வந்து காலப்போக்குல கோயம்புத்தூர் அப்படின்னு மாறிடுச்சு. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. தமிழ்நாட்டின் ஆலந்து என்று அழைக்கப்படும் இடம் எதுன்னு சொல்றாங்கன்னா திண்டுக்கல். ஓகேங்களா, தமிழ்நாட்டின் ஆலந்து என்று அழைக்கப்படும் இடம் எது? திண்டுக்கல். பரப்பளவில் தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரம் எதுனா ஈரோடு. இதுல ரொம்பவுமே ஃபேமஸான இது என்னன்னா மஞ்சள் சந்தை அதிகமாக காணப்படும் இடம் எதுன்னு கேட்டாலும் அதுக்கும் நீங்க ஈரோடுன்னு தான் போடணும். சரிங்களா. அடுத்து மிகச்சிறந்த பின்னல் ஆடை நகரம்னாலே திருப்பூர். இது நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. பின்னல் ஆடை நகரம்னா திருப்பூர். இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா எது அப்படின்னா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. சரிங்களா, நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எந்த ஊரை சேர்ந்ததுன்னா திருப்பூர். இந்த நேதாஜி ஆயத்த ஆடை பூங்காவும் திருப்பூர்ல தாங்க இருக்கு. முதல்ல இந்தியாவிலேயே முதல்ல ஆயத்த ஆடை பூங்கா அமைத்த இடம் வந்து திருப்பூர்ல இருக்க நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. அடுத்து மாங்கனி நகரம் தான் எதுனா சேலம். ஏழைகளின் ஊட்டி எதுனா ஏற்காடு. இதெல்லாம் மேட்ச்ல ஃபாலோவிங்ல நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் யாருன்னா கிரேக்க அறிஞரான தாலமி. ஓகேங்களா, தாலமி தான் வந்துட்டு அவருடைய நூல்ல வந்து கரூர் தான் வந்து தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறதா சொல்றாங்க. அதாவது அவர் அந்த கரூரை வந்து என்னன்னு குறிப்பிட்டிருக்காருன்னா வஞ்சி மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. கைத்தறிவு நெசவு ஆடைகளுக்கு புகழ்பெற்ற இடம் எதுனா கரூர். நீங்க ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பின்னல் ஆடை நகரம்னு கேட்டாங்கன்னா திருப்பூர். அதுவே கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு புகழ்பெற்ற இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா கரூர். அடுத்து இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. முத்து நகரம் எதுனா தூத்துக்குடி. குட்டி ஜப்பான் எது? சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை. தீப நகரம், இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையில ஏத்துவாங்க இல்லையா தீபம், அதனாலதான் திருவண்ணாமலையே என்னன்னு சொல்றாங்க தீப நகரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. காலம் உடன் வரும் கதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த கதையுடைய ஆசிரியர் இதுதான் நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. காலம் உடன் வரும் இந்த கதையினுடைய ஆசிரியர் யாருன்னா ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். சரிங்களா. சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யாருன்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இவருக்கு என்ன விருது கொடுத்திருக்காங்க? சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது. அடுத்து கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். தென்தமிழ் தெய்வ பரணி என்று பாராட்டியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். கலிங்க போர், அதாவது இந்த கலிங்கத்து பரணியில வந்து கலிங்க போரை பற்றின செய்திகள் தான் இடம்பெற்றிருக்கும் இல்லையா. அந்த கலிங்க போர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படை தலைவர் கருணாகர தொண்டைமான்கள் இவர்கள் 2 பேரும் போரிட்டு எப்படி அதை வென்றார்கள். அதாவது இவங்க 2 பேரும் ஒரே டீம் தான். ஓகேங்களா. இவங்க 2 பேரும் எதிரியே எப்படி வந்துட்டு வெல்றாங்க. ஏன்னா பரணி அப்படின்னாலே போர்ல வெற்றி கொண்டவரை பத்தி பாடுறதுதான். அப்ப முதலாம் குலோத்துங்க சோழனும் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமானும் பற்றிய ஒரு போரிட்டு அவர்கள் வின் பண்ண அந்த இது பத்தி பாடுறது. கலிங்கத்து பரணி எந்த இசையில ஏற்றப்பட்டிருக்கும்னா கலித்தாழ் இசை. கிட்டத்தட்ட 599 பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுவது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. அது என்னன்னு சொல்றாங்கன்னா பரணி. அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா மீரா. மீராவுடைய இயற்பெயர் என்னன்னா மீராசேந்திரன் தான் அவர் மீரா அப்படின்னு சொல்றாரு. மீரா இவருடைய இதழ் எதுனா அன்னம் விடு தூது. யாருடைய இதழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீராவுடைய இதழ். மீராவுடைய நூல்கள் என்னென்னு சொல்றாங்கன்னா ஊசிகள், கொக்கு, 3ம் 6ம், பா இந்த பக்கம், இது எல்லாமே மீராவுடைய புகழ்பெற்ற நூல்கள். அதே மாதிரி இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது கூட இன்னொரு கொஸ்டினும் நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு. இப்ப பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா காமராசர்.
பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர். இப்ப பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் நம்மளோட தமிழக முதல்வரான ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா, இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மதிய உணவு திட்டம் காமராசர், சத்துணவு திட்டம் எம்ஜிஆர். சரிங்களா. சோ டீச்சர்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். சோ ரிவிஷன் பண்ணுங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.